தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து நீங்க விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் மிகவும் திமுகவினர் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலே உதயநிதி ஸ்டாலின் தற்போது துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே உயர்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கின்றது. உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கக்கூடியவர் யார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அமைச்சரவையிலிருந்து 4 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது அமைச்சர்களாக இருந்து வரக்கூடியவர்கள் அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்றாக சிலரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஏற்கனவே வகித்து வந்த 6 அமைச்சர்களுடைய அந்த பொறுப்புகள் என்பதும் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது டாக்டர் கே பொன்முடி, அதே போல மெய்யநாதன், அதே போல தமிழக துணை முதலமைச்சராக நாளை உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நாளை அமைச்சரவையில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது. புதிதாக 4 பேருக்கு இடம் அளிக்கப்பட இருக்கிறது. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க இருக்கிறார். இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன சார்? மனமாற வரவேற்கிறோம். இது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எல்லா அதிகாரங்களும் மாண்பு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அவருடைய நிர்வாக கட்டமைப்பு வசதிக்காக எந்தெந்த அமைச்சர் சரியாக பணியாற்றுகிறாரோ அவர்களை இன்னும் மேம்படுத்தவும், துறைகளை கொடுக்கவும், சரியாக அமைச்சர்கள் பணியாற்றவில்லை என்றால் அவர்களை எடுக்கவும் முழு அதிகாரமும் பெரும்பான்மை ஆட்சி செலுத்துகின்ற முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில அவருடைய நிர்வாக வசதிக்காக அமைச்சர்களை மாற்றி அமைத்திருக்கிறார். அதை மனதார நாங்கள் வரவேற்கிறோம். சார், தொடர்ந்து இந்த 4 பேருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான உங்களோட கருத்து சார்? வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவர்கள் மீண்டும் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கிறோம். சார், தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்து விட்டு இப்பொழுது அவர் சிறைக்கு சென்று மீண்டு வந்திருக்கிறார். அவர் மீது உண்மைக்கு புறம்பான வழக்கை தொடர்ந்து அவரை சிறைப்படுத்தினார்கள். இப்பொழுது அவர் மீண்டும் அதே துறையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது முதலமைச்சருடைய முழுக்க அவருடைய கருவி, அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டது. இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.